மாவட்டத்திலும் மின்சார தட்டுப்பாடு வருகிற பொழுதும் மக்களை ஏற்றுகிறார்கள். அதற்கு தீர்வு கொடுக்கிற பொழுதும் மக்களை ஏற்றுகிறார்கள். சோலார் பேனலை கொண்டு வந்து மின்சாரத்தை வழங்குவதற்கு காணி கொடுக்கிற பொழுதும் மக்கள் கிடைக்கப்படுகிறார்கள். இப்படிய சூழலிலே தான் இந்த அகம் எங்களுடைய ஒரு கிராமத்தில் அதிலும் இப்படியான படுவாங்கரை என்று சொன்னால் கடந்த காலங்களில் மிக மோசமான பொருளாதார கட்டுப்பாடு நிலைமைகள்லாம் மாறி இப்பொழுதோ படிப்படியாக இங்கே தொழிற்பேட்டைகள் கூட உருவாக்க முடியும் என்ற எண்ணங்களை உருவாக்கியது என்று நான் மனுஷனிக்கிறேன். அந்த அடிப்படையில் எதிர்காலத்திலே நாங்கள் மண்டல மாவட்டத்திலே சூரிய மின்சக்தியை அதிகரிப்பதற்கான இடங்களை கூட பிரித்து வழங்குவது சம்பந்தமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் அதற்கான இடங்களை ஒதுக்கி மேலும் 100 மெகாவாட் வரையிலான மின்சக்தியை மண்டல மாவட்டத்திலே அதிகரிக்க முடியுமா இருந்தால் நாங்கள் தேசிய ரீதியான மின் தேவையிலே உதவி செய்கிற ஒரு மாவட்டமாக வர முடியும். அந்த அடிப்படையில் ஒரு பொறுப்புமிக்க பதவியை ஏற்றிருக்கிற எங்கள் காஞ்சின் அவர்கள் இதற்கு சிறந்தவர். கடந்த காலங்களிலே மீன்பிடி அமைச்சராக இருந்தவர்கள் கூட மண்டல மாவட்டத்தில் தனிப்பட்ட ரீதியாக விஜயங்களை மேற்கொண்டு பல திட்டங்களை அமலாக்க நினைச்சி இருந்தால் அது இப்பொழுது நடைமுறை இருக்கிறது. எதிர்காலத்தில் மின்சக்தியை வலுப்படுத்துவதில் அவருடைய பங்களிப்பு இருக்கும். அவருக்கு உதவி செய்யுமாக அந்த திட்டமிட்டு கலந்து கொண்டு அந்த அடிப்படையில் மண்டல மாவட்டத்திலே வருகிற முதலீட்டாளர்களே அவருக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் காத்திருக்கோம். அதற்கு இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களும் அதனுடைய நன்மை அடைவார்கள். அதற்கான உதவிகளையும் நிறுவனங்களும் அதே போல பிரதேச மட்ட தலைவர்கள் சேமன் இணைத்து அவர்கள் உத்தாசி உதவிகள் அதே போல அவருக்கான நன்மைகளையும் பெற்றுக்கொள்வார். நான் நன்றி வணக்கம். It's not easy to find land suitable for these sort of projects, not just for power and energy. When as the State Minister of Fisheries, we visited with Honorable Chandrakanthan for many other projects, shrimp farming, inland fishing, those sort of projects, but the unavailability of land, especially clearance of land, was a major issue that we had. So we are grateful for the private stakeholders who have contributed, given their land for this sort of project. And also it's a new concept. We have combined not just the power sector but also the food security as well. One of the main targets that we have as a government, as you're well aware that during this time of global recession, most of the countries are not exporting their seeds, not exporting their products. So they are going to fulfill their own requirements. So we have to fulfill our own requirements in terms of food security as well. So this will be a good initiative for others to follow. And I hope the General Manager, CED and the officials of the Ministry will take note of this and make sure that other projects also follow such a program, not just in terms of agriculture but even fisheries that could be incorporated with energy power plant development in Sri Lanka.